2 கொஸ்டினுமே ஏஐ கிட்ட தான் கேட்டோம். 2 கொஸ்டினுமே வந்துட்டு சேம் கொஸ்டின் தான். ஒய் டிஃப்ரெண்ட் ஆன்சர்? இந்த ஏஐங்கிற வார்த்தைக்கு தாண்டி இதுக்கு கம்பெனிஸ் கொடுத்த நேம் லைக் ஜிபிடி, கிளாட் இந்த வார்த்தையெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக என்னதான் இருக்கு? ஆக்சுவலாக தே ஹாவ் சம்திங் கால்ட் எனிமல் லேப். ஓகே, வெல்கம் பேக் டு சேனல் மை மெராக்கி. இன்னைக்கு நம்ம ஜென்ஐ சீரீஸோட எபிசோட் 6ல் இருக்கோம். இன்னைக்கு நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பற்றி தான் எல்லாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஓகே, லார்ஜ் அப்படின்னா ஏன்னா இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இதை ட்ரெயின் பண்ண போகிற டேட்டா லார்ஜ். ஸோ இது வந்து லார்ஜ் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ். இந்த ஏஐக்கு நம்ம ட்ரெயின் பண்ண கொடுக்க போகிற எல்லா டேட்டாவுமே வந்துட்டு டெக்ஸ்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா, அது வந்து எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் மல்டிபிள் லாங்குவேஜுமே கொடுக்குறாம இப்போது இங்கிலீஷ், தமிழ் ஆர் ஸ்பானிஷ் எனி லாங்குவேஜ். ஓகே, அது கற்றுக்க போகிற எல்லா விஷயமே பேசிக்கலி டெக்ஸ்ட் பேஸ்டாக தான் இருக்கும். நம்ம அதுக்கிட்ட போய் கொஸ்டின் கேட்கறதுமே வந்து டெக்ஸ்ட் பேஸ்டில் தான் கேட்போம். அது டெக்ஸ்ட் பேஸில் தான் எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ இதை லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாடல் நம்மளுக்கு தெரியும். மாடல்ஸ்னால் வந்துட்டு ஒரு ஃபுல்லி ட்ரெயின்டான ஒரு ஏஐ சிஸ்டம். அதனால ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ண முடியும் மாடல். ஸோ டோட்டலி தே ஆர் கால்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்போது எல்லா ஏஐஸ் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம்ல, சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், கிளவுடாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சொல்கிறத வந்துட்டு டெக்ஸ்ட்டில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது இந்த எல்எல்எம் தான். ஆனால் ஏன் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்தந்த கம்பெனிஸ் சூஸ் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ப்ரொசீஜராக இருக்கட்டும், ஏன் அவங்க என்ன அல்காரிதம், என்ன மாடல், எந்த மாதிரி டியூன் பண்ணுமோ அப்படிங்கிறத வச்சுனா நம்மளுக்கு அதை ஆன்சர் பண்ணுற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, சேம் ஸ்டஃப் பட் வந்துட்டு அதை அவங்க உருவாக்கி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறப்போ அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் தான் அதோட ஆன்சர் வே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாட் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கணும்னு ட்ரைன் பண்ணுது. ஸோ எவ்ரி திங் யூ ஆஸ்க் தே ஆன்சர் டெக்னிக்கல். பட் ஜிபிடி வந்துட்டு மோர் லைக் நம்ம நார்மல் டேஸில் எல்லாருமே யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேஸில் ட்ரைன் பண்ணுது. ஸோ கொஞ்சம் சிம்பிள் இங்கிலீஷ் அண்ட் சிம்பிள் நார்மல் லாங்குவேஜில் அதிகமாக ஆன்சர் பண்ணும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போது ஏஐஎம்மை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் திங்க் லைக் ஹியூமன். லைக் நம்மள மாதிரி அவங்களால திங்க் பண்ண முடியாது. பட் வந்துட்டு அதோட பேசிக் என்னென்னா நெக்ஸ்ட் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணும். இன்னைக்கு உங்கள்கிட்ட யாராவது வந்துட்டு லைக் எல்லாத்தையுமே திங்க் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா கிடையாது. நம்மளை மாதிரி அதனால் வந்துட்டு உள்ளே போய் யோசிக்க அதனால் முடியாது. அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து இதுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தையாக ப்ரிடிக்ட் பண்ணி தான் அது அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுது. ஓகே, ஸோ எல்எல்எம்மால் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியாது. காம்ப்ளெக்ஸான விஷயத்த நம்மளை மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஏஐஸோடையும் பேசிக்ஸ். இப்போ இந்த எல்எல்எம் அப்படிங்கிறத இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு எம்பெடிங்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் அப்படின்றத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டுமே வந்துட்டு பார்க்க சிம்பிளான கான்செப்டாக இருந்தாலும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்பயாவே சாட்ஜிபிடி கூட பேசிகிட்டு இருக்கும் போது இந்த 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சொன்ன விஷயத்தையே அது வந்துட்டு மறந்துமா இருக்கும். அதே இந்த டோக்கன்ஸ் அண்ட் எம்பெடிங்ஸால் தான் இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை த வே, ஐ எம் லக்ஷ்மி. திஸ் இஸ் மை மெராக்கி. இங்கே வந்துட்டு நம்ம ஏஐயை தமிழில் முடிஞ்சளவு 1 by 1 வந்துட்டு கற்றுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ ஆன் பண்ணினேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.